பேசணும்னு சொல்லி கூப்பிட்டீங்க, அதான் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கீங்க. என்னாச்சு? ஏதாச்சும் ப்ராப்ளமா? ப்ராப்ளம் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல முடியல. நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஐஸ்வர்யா? நான் என்ன கௌதம் நினைக்க போகிறேன்? நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட சிஇஓ. அந்த கம்பெனிக்கு ஓனரே நீங்கள் தான். ஆனால் நீங்கள் அதெல்லாம் வெளியே காட்டிக்காமல் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறீங்க. வேறு என்ன நினைக்க முடியும் உங்களை பற்றி? ஒரு நல்ல பர்சன். எனக்கு உடம்பு சரியில்லைன்றப்ப கூட என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க வச்சிங்க. நான் இதை பற்றி மட்டும் கேட்கல ஐஸ்வர்யா. உங்கள் மனசில் என்னை பற்றி ஏதாவது தாட்ஸ் இருக்கா? எப்படி சொல்கிறது, உங்களுக்கு என்ன பிடிக்குன்ற மாதிரி ஏதாவது? எனக்கு உங்களை பிடிக்குமே. இவ்வளோ நல்லா கேர் பண்ணி எல்லா எம்ப்ளாயீஸையும் பார்த்துக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு பாஸ் கிடைக்க நாங்களாம் கொடுத்து வச்சுருக்கணும்ல. அதனால எனக்கு உங்களை பிடிக்கும். நான் அப்படி கேட்கல ஐஸ்வர்யா. சப்போஸ் இப்போது என்ன மாதிரி ஒருத்தர் உங்கள் லைஃப் பார்ட்னராக எடுத்துக்க சொன்னால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? லைக் அப்போது நீங்கள் என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பீங்கன்னு கேட்குறேன். அண்ணா ஐஸ்வர்யா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா? அதுவும் இது ஒரு பையன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா? ஏன் சடனாக இப்படி கேட்குறீங்க? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு ஐஸ்வர்யா. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை ஐஸ்வர்யா, நான் நல்லா யோசித்து தான் பேசுகிறேன். எனக்கு நிஜமாவே உங்களை பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட பேசாமல் உங்களை பார்க்காம இருக்கணும்னு நினச்சாலே எனக்கு கஷ்டமாக இருக்குது. அன்றைக்கி உங்களுக்கு மயக்கி விழுந்துட்டீங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் நான் எவ்வளோ துடிச்சேன்னு தெரியுமா உங்களுக்கு? ஐஸ்வர்யா ஆமாம் நான் தான். வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வேலை முடிஞ்சா வீட்டுக்கு வரணும்னு தெரியாதா? உட்காந்து கண்டவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க. அப்பா, இவங்க நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட சிஇஓ. சார், நான் தான் பேசணும்னு கூட்டிகிட்டு வந்தேன். நிறுத்து. என் பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு நீ யாரு? நீ பேசிட்டு இருந்தேன், நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இதுக்கப்புறம் என் பொண்ணு பின்னாடி வர வேலை வச்சுக்காத. ஐஸ்வர்யா ஒழுங்கா என் கூட வீட்டுக்கு வா. அப்பா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கப்பா. நீ சொல்றதெல்லாம் என்னால் கேட்க முடியாது. இப்போ ஒழுங்கா என் கூட வீட்டுக்கு வர முடியுமா முடியாதா உன்னால? படித்த படிப்புக்கு ஏதோ கொஞ்ச நாள் வேலைக்கு போட்டு அனுப்பி வச்சது தப்பா போச்சு. உன்னையெல்லாம் படிக்க வைக்காம கல்யாணம் முடிச்சு கொடுத்துருந்தா தெரிஞ்சிருக்கும். வேலைக்கு போன விட்டதுக்கு அப்படி ஊரை சுற்றி தெரியலையோ? அப்பா, நான் எந்த தப்புமே பண்ணலப்பா. வாய மூடு. நடந்து வரியா இல்லையா? ஐஸ்வர்யா, நான் சொல்றது கேட்கலையா ஐஸ்வர்யா உனக்கு? போகாத ஐஸ்வர்யா. சாரி கௌதம், எனக்கு என்னோட அப்பா தான் முக்கியம். எழுதாத கடிதமா என் காதல் உள்ளே மடங்கியது. எதிரே நின்ற உன் கண்களில் வேறொரு உலகம் திறந்தது. வாசல் தாண்டிய சத்தத்துல விதி பெயர் சொல்லிவிட்டது. அப்பான்னு உன் உதடு சொன்ன நொடியெல்லாம் மௌனமாயிற்று. தொட்டு பார்க்காத கனவுகள் தூசியாக பறந்தது. தொடர்ந்த நிழல் கூட பாதியிலே திரும்பி போனது. நான் இருந்த நேரம் மட்டும் நின்று கொண்டே அழுகிறது. நீ இல்லாத வாழ்க்கை மெதுவாக என்னை மறக்கிறது. நிர்மலா, என்னங்க, எதுக்கு இப்படி கடந்து கத்திட்டு அடிக்கிய? அம்மா, நீ எப்படி வந்த? அவெல்லாம் ஒன்றும் வரல. நான் தான் அவளை இழுத்துட்டு வந்திருக்கேன். இழுத்துட்டு வந்திருக்கியலா? எதுக்கு? அவள் எங்கன்னு கேட்டதுக்கு ஏதோ வேலை கிடைத்து வெளியே போறேன்னு சொல்லிட்டு போனான்னு சொன்னில்ல. அவள் என்ன பண்ணிட்டு வந்தான்னு தெரியுமா உனக்கு? ஐயா, என்னங்க பண்ணிட்டு வந்தா? ஏதோ ஒரு பையன் கூட உட்காந்து காஃபி ஷாப்ல பேசிட்டு இருக்கான். அந்த பையன் இவளை கல்யாணம் பண்ணிக்கலையான்னு கேட்கான். ஐயா, என்னங்க சொல்றியா? ஏடி, என்கிட்ட நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். ஆஃபீஸ் வேலையா கொஞ்சம் வெளியே போறேன்னு சொல்லிட்டு போனேன். இப்போ என்ன உங்க அப்பா இப்படி சொல்லிட்டு இருக்காரு? எங்க போய் ஊரை சுத்திட்டு வந்தேன்? இதை கூட கவனிக்காம அப்படி நீ என்ன பண்ணிட்டு இருக்க வீட்டில்? இனிமே இவ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. வேலைக்கு போக தேவையில்ல, ஒன்றும் போக தேவையில்ல. அப்படி இவ வீட்டை விட்டு காலை வெளியே வச்சா அப்புறம் இருக்கு உனக்கு. ஏய், உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். வாய் மூடிட்டு அப்படியே நிக்க. எனக்கு வர கோவத்துக்கும் நீ என்ன பண்றன்னு பாரு. எங்க போய் ஊரை சுத்திட்டு வந்த இவ்வளவு நேரம் நீ? அம்மா, நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. என்ன நீ எந்த தப்பும் நீ பண்ணல? இவன் கூடயோ காஃபி ஷாப்ல உட்காந்து கதை அடிச்சுட்டு இருந்திருக்கேன்னு சொல்லியாரு. அவன் வேற உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டிருக்கான். யார் கேட்டு நீ போன பையலோ கூட வெளியே? அம்மா, அவர் நான் வேலை செய்கிற கம்பெனியோட சிஇஓம்மா. ஏதோ பேசணும்னு சொன்னார், அதனால தான் போனேன்.
ஆனால் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்பாருன்னு நானே நினச்சி பார்க்கலாமா? உனக்கு யார் கொடுத்த தைரியம் அது? யாராவது கூப்பிட்டாங்கன்னா பின்னாடியே போயிடுவியோ? ஏன்னா அப்பா அம்மா நாங்கள் எதுக்கு இருக்கோம்? பெற்று வளர்த்து எங்களுக்கு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்க தெரியாதோ? அவனை பிடிக்காம தான் அவன் கூப்பிட்டதோ அவங்க கூட காஃபி ஷாப்புக்கு போனியோ நீ? அம்மா, நான் அப்பா கூட எனக்கு எங்கள் அப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டு வந்தேம்மா. இது உங்கள் அப்பாவை பார்த்து பயத்தில் சொல்லியிருப்பேன். இதே அவராங்க இல்லைன்னா நீயும் சரி தானே சொல்லியிருப்ப. அம்மா, நான் எந்த தப்பு பண்ணலம்மா. திரும்ப திரும்ப அதையும் சொல்லிட்டு இருக்க. நீ முதல் யாரை கேட்டு அவங்க கூட வெளியே போனேன்? உன்னையெல்லாம் வேலைக்கு அனுப்புறது தப்பாக போயிட்டு. ஐயோ, எதுக்கு இப்போ இவளை போட்டு அடிச்சுட்டு இருக்காவ? இவன் நிறுத்துமா, எதுக்கு இப்போ இவளை போட்டு அடிச்சுட்டு இருக்க? இல்லை சுபி, நீ ஓரம் போயின்னு சொல்லிட்டேன். குடும்ப மானத்தையே வாங்கிட்டு இருக்க. அவளை போட்டு அடிக்காம வேற என்ன செய்ய சொல்லிய? என்னம்மா, எதுக்குமா இப்படி கத்திட்டு இருக்க? அவள் அப்படி என்ன பண்ணா நீ இப்படி போட்டு அடிச்சுட்டு எடுக்க மாட்டடிக்கா மாதிரி? என்ன பண்ணாளா? படித்த படிப்புக்கு ஏதோ போன போது கொஞ்ச நாள் வேலை செய்யட்டும் பிள்ளை. நம்ம தான் சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு கஷ்டப்பட்டு எடுக்கொண்டு விட்டா ஊரை சுற்றிட்டு தெரியா? கேட்டால் அவன் கம்பெனி பாஸா, அவன் கூட ஊரை சுற்றிட்டு தெரிஞ்சுட்டு எடுக்கா. அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டிருக்கான். இவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்? யார் கொடுத்த தைரிய தலைவா அவன் கூட வெளியே போனான்? ஏம்மா, அதுக்கு நீ போட்டு அடித்தா சரியா போயிடுமாம்மா? என்ன ஏது நான் விட்டு பேசுனதானே தெரியும். நீயே அவனை நினச்சிட்டு அவளை போட்டு அடிக்க? இல்லை, எனக்கு வர கோபத்துக்கு அவளை நான் கொன்னே போட்டுடுவேன். பெத்தவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாதானே? நாங்கள் எதுக்கு இருக்கோம் அப்போ அப்பா அம்மான்னு? உங்களுக்கு சோறு போடுறது, படிக்க வைக்கிறது, துணிமணிலாம் வாங்கி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இருக்கோமோ? உங்களுக்கு எவன் நல்லவனா வருவான் அமைச்சு கொடுத்து எங்களுக்கு தெரியாத வாழ்க்கையை? சும்மா இருமா, சும்மா கத்தி நடக்காத. நான் என்னன்னு கேட்க விட்டு நீ போ முத. என்னென்ன என்னைய போக சொல்லிட்டு நடக்க? அவள் பண்ண வேலைக்கு அவளை இன்னைக்கு சும்மா விட போகிறதில்ல. எம்மா, நான் தான் கேட்குன்னு சொல்லியோம்லம்மா, கொஞ்சம் அமைதியாவது இரு. ஏட்டி ஐசு, என்னைய பாரு. ஏட்டி அழுவாதட்டி, என்னைய பாரு. இப்படி அடி வாங்கிட்டு எவ்வளோ நேரம் தான் அழுத்துட்டு எடுப்பேன்? நான் எந்த தப்பு பண்ணலை சுபின். ஏட்டி அப்புறம் எதுக்கு நீ அவங்க கூட போனேன்? முதல்ல என்ன நடந்ததுன்னு தெளிவாக சொல்லு. என்னோட பாஸ் தான் என்னைய வெளியே கூப்பிட்டாரு. உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும் அப்படின்னு சொல்லி, எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்கன்னு தான் சொன்னேன். அவர் இல்லை, இங்கே பேச முடியாது, நம்ம ஏதாவது ஒரு காஃபி ஷாப்பில் பேசுவோன்னு சொன்னார். சரி, எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவர் ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லி தான் நான் போனேன். அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டது. அப்பயும் நான் எனக்கு அப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதை கூட புரிஞ்சுக்காம அம்மாவும் அப்பாவும் என்னைய கத்திட்டும் அடிச்சுட்டு கிடக்காவ. ஏட்டி, நீ சொல்லியது உண்மைதானா? வேறு உனக்கும் அந்த ஆளுக்கு நடுவில் வேறு எதுவும் இல்லைல்ல? எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லிட்டுட்டி வேறு அடி வாங்கி செத்து போயிடாத. எங்கள் 2 பேருக்கும் நடுவில் வேறு எதுவும் இல்லை சுபின். என்ன அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் அவர் தான் கொண்டு போய் சேர்த்தாரு. அதனால தான் சரி அந்த மரியாதைக்காக போனேன். வேறு அவர் இதை பற்றி தான் கேட்பாருன்னு தெரிஞ்சிருந்தால் நான் போயிருக்க மாட்டேன். ஏட்டி, அன்றைக்கி நீ உடம்பு சரியில்லைன்னு தானே சொன்னேன். உன்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததெல்லாம் சொல்லியே இல்லையா நீ? சொல்கிறதுக்கு பயமாக இருந்துச்சுமா. எங்கே சொன்னால் வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லிடுவேலோன்னு, அதான் மறைச்சிட்டேன். நீ தள்ளில இன்னைக்கு இவ்வளோ கொல்லாமல் விட மாட்டேன். ஏமா இருமா, அவள் சொல்லி அதை கேட்போம். ஐயா, எதுக்கு இந்த அக்கா இந்த பிள்ளைகளை போட்டு இப்படி அடிக்கி? ஏக்க தள்ளி போவக்கா, எதுக்குக்கா இந்த பிள்ளைகளை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கிய? இனி விடு பிரேமா, தடுக்காதியா. என் குடும்ப மானத்தையே வாங்கிட்டு வந்து நிற்க இந்த திருக்கி. அவளை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். ஏக்கா, என்னக்கா சொல்கிறிய? எதுக்கு இப்படி போட்டு மாட்டு அடிக்க மாதிரி அடிச்சிட்டு அடிக்கிய பிள்ளையில? பிள்ளைய 2 எப்படி பாம்போல நிற்க பாருங்க. எது பாம்போல நிற்கலா? அவள் பண்ண தப்புக்கு அவளையும் அடிக்க போனதுக்கு இவன் வந்து தடுத்துட்டு நிற்கா நடுவில். அந்த 2 பேரும் சேர்ந்து வாங்க தான் அடிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வர கோவத்துக்கு எல்லாம் எரிச்சு போடுவேன் அவளை முழுசா உசுரோட வச்சு. என் மானத்தையே வாங்கிட்டு வந்து நிற்காட்டி அவள். எதுக்குக்கா இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீ? அப்படி என்ன பண்ணா? அவன் நல்ல பொண்ணு தானே நம்ம ஐஸ்வர்யா. அப்படி என்ன பண்ணாதீங்க இந்த அளவுக்கு கோவப்படிய அளவுக்கு? ஏதோ நம்ம தான் அம்மா அப்பா பேச்சு கேட்டு சின்ன பிள்ளையில கல்யாணம் முடிச்சு கஷ்டப்படியும் நம்ம பிள்ளையாவது கொஞ்ச நேரம் வேலைக்கு போய் சுதந்திரமா இருக்கட்டும் விட்டா எவ்வளோ பயலுவ கூட ஊரை சுற்றிட்டு தெரியாவ. இன்னைக்கு என் வீட்டுக்காரவையை பார்த்துட்டு இழுத்துட்டு வந்து வீட்டில் விட்டு என்னைய சத்தம் போட்டுட்டு போறாவ. ஏக்க, நம்ம ஐஸ் அப்படியெல்லாம் செய்கிற பொண்ணு இல்லைக்கா. என்ன எதுன்னு விசாரிப்போம். எதுவும் தெரியாமல் ஏன் இப்படி பிள்ளையில போட்டு அடிக்கிய? அந்த பையன் அவளை கல்யாணம் பண்ணிக்கியான்னு சொல்லி கேட்டிருக்கா. அப்படி என் வீட்டுக்காரவை வந்து என்கிட்ட என்ன சத்தம் போடுறாவோ தெரியுமா? இதை நீ பிள்ளைய பார்த்துக்கிற லட்சணமா அது இதுன்னு சொல்லிட்டு. இவன் அன்னைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருந்தா எனக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அதுக்கு நீங்கள் இப்படி அடிச்சிங்கன்னா சரியா போயிடுமா? அவன் என்ன சொன்னான்னு தெரியாண்டாமா? அவன் என்னடி சொல்ல வேண்டியிருக்கு? அவளை இனிமே நான் சும்மா விட்டு வைக்க போகிறதே கிடையாது. எப்போ ஐசு, அம்மா சொல்லியதெல்லாம் உண்மையா? ஏத்தி, நான் வெளியே போனது உண்மைதான் தே. என்னோட சிஇஓ கூட தான் போனேன். எனக்கு உடம்பு முடியாமல் போயிருந்தப்போ அவர் தான் இனி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாரு. அந்த மரியாதையை காண்டி அவர் ஏதோ பேசணும்னு சொன்னாரேன்னு தான் போனேன். அங்கே போன பிறகு தான் தெரியும் அவர் இனி கல்யாணம் பண்ணிக்கியான்னு கேட்டது. அப்பயும் நான் எனக்கு எங்கள் அப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டு வந்தேன். அதையும் கேட்காம அம்மா என்னைய போட்டு அடிச்சுட்டு எடுக்காவ. ஏக்கா, பாத்தியலாக்கா, பிள்ளை அப்பயும் நீங்கள் தான் முக்கியம்னு சொல்லிட்டு வந்திருக்கு. எனக்கு அப்பா தான் முக்கியம்னு சொல்லி அவளை போட்டு அடிச்சுட்டு எடுக்கிய? ஏட்டி, அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதே அவன் இன்னைக்கு தான் சொல்லியா? என் வீட்டில் சொன்னால் என்ன பண்ணிட்டு போகிறோம் அப்படி அவளை? ஏன் மக்களே நீ அதை சொல்லாமல் மறைச்ச? ஏட்டி, சொன்னால் வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லிடுவாள்னு ஒரு பயத்தில் மறைச்சிட்டேன்ட்டே.
ஏக்கா பாத்தியாலா நீங்கள் இப்படி கோவப்பட்டுட்டே கிடக்கிறதுனால தான் பிள்ளை எதையும் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கி பயந்து நான் இன்னும் பேய போத மாட்டேன். நான் என்ன செய்ய போறேன்? எதுக்கு என்கிட்ட மறைக்கணும்? மக்களே நீ உள்ளே போ. இல்லை சுபின் அக்காவை கூட்டிகிட்டு உள்ளே போலே. இக்கா அவளை உள்ள போக சொல்வியா? இன்னைக்கு அவளை உண்டு இல்லை, நான் விட மாட்டேன். சுபின் அக்காவை கூட்டிகிட்டு உள்ளே போ, நான் பேசிக்கிறேன். சரி தே. ஏக்கா நீங்கள் எப்படி கத்திட்டே கிடக்கிறனால தான் பிள்ளை எதையும் உங்கள்கிட்ட சொல்ல பயப்படுது. வேறு என்ன செய்வா அவளோ? படித்த பிள்ளை வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டிருக்கு. எங்கள் உடம்பு சரியில்லாமல் போனது வீட்டில் சொன்னால் நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்கிறீங்களோன்னு பயத்திலும் மறைச்சிருக்கா. அவள் தான் சொல்லியல்ல, இப்போ கூட அந்த சிஇஓ ஏதோ அவள் தெரிஞ்ச பிள்ளை ஹெல்ப் பண்ணுறதுனால தான் போனேன்னு சொல்லிட்டு. வேற என்ன பேமெண்ட் செய்ய சொல்லி எங்களை இத்தனை வருஷம் பெற்று வளர்த்து எங்களுக்கு ஒரு நல்ல பையனை வந்து கல்யாணம் முடிச்சு வைக்க தெரியாதோ? யார் கேட்டவன் போது வெளியே போன அவன் கூட போனதுனால தான் அவன் அப்படிலாம் கேட்கான். இவன் இல்லைன்னா வரமாட்டேன், எங்கள் அம்மா பையனை திட்டுவான்னு சொல்லிட்டு வந்திருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதுல்ல. வேற ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு உடம்பு முடியாமல் போயிருக்கு. அவள் வீட்டுக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்லலை. உடம்பு முடியல அதை வந்துட்டேன்னு சொன்னா. ஹாஸ்பிட்டல் போகலாம் மாட்டேன்னு கேட்டதுக்கு இல்லை வேணும் சரியா போயின்னு சொல்லிட்டு இருந்தா. ஏக்கா அதுக்காக நீங்கள் அடிச்சியானா சரியாக போயிடுமாக்கா? அவள்கிட்ட பொறுமையாக உட்காந்து பேசுக. நீங்கள் மனசு விட்டு பேசினாதானே அவளும் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் மனசு விட்டு சொல்லுவா. இதுக்கு மேலே அவள்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் முடிச்சு அனுப்ப வேண்டியதுதான். இதில் வச்சுட்டு வயிற்றில் நெருப்பு கட்டிட்டே தெரிய முடியாது என்னால் இதுக்கு மேலேயும். சரி எதுவாக இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்கக்கா. அவள் விருப்பம் என்னவோ அதை கேட்டு செய்யுங்க. வேற நீங்கள் இப்படி கோவப்பட்டுட்டே இருந்தால் அவள் தப்பான முடிவை தான் எடுப்பா. ஏன்னா என்ன செய்ய சொல்லிய பிரேமா? எனக்கு மனசே கேட்க மாட்டேக்கே. கையில் வச்சு பொத்தி வளர்த்துட்டு இருந்த பிரேமா இவ திடீர்னு இப்படி ஒரு பையனை கிட்ட பேசிட்டு நிற்கான்னு சொல்லும்போது கேட்கும்போது எப்படி இருக்கு எனக்கு? பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சுட்டு அவங்க வெளியே போகும்போதும் வரும்போது வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இதில் இவ வேற இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கா. இதெல்லாம் வெளியே தெரிஞ்ச என்ன ஆகுது பிரேமா? எனக்கு உங்கள் கஷ்டம் புரியுதுக்கா. அதுக்காண்டி நீங்கள் எப்படி அடிச்சிட்டும் கத்திட்டும் கடந்து எல்லாம் மட்டும் சரியாக போயிடுமா? கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறம் அவள்கிட்ட பொறுமையாக பேசுங்க நிதானமா. அவள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சரின்னு சொன்னான்னா நீங்கள் வேறு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைங்க. அவன் சரின்னு சொன்னாலும் சொல்லாட்டி நான் பார்க்குற பையில தான் அவன் கல்யாணம் முடிக்கணும். கோவத்தில் எந்த முடிவும் எடுக்காதியாக்கா. கோவத்தில் எடுக்கிற முடிவு எதுவும் சரியாக இருக்காது. பொறுமையாக உட்காந்து யோசித்து எதுவாக இருந்தாலும் செய்யுங்க. பிள்ளை வாழ்க்கை இது. சரி மக்களே, என்ன செய்யாதுன்னு பார்க்க. சரி நான் கடைக்கு தான் போகிறேன் சந்தைக்கு. உங்களுக்கு வேறு எதுவும் வேணுமான்னு கேட்கலான்ட்டு வந்தேன். வந்த இடத்துல தான் இப்படி ஒரு சண்டை. உங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு வரணுமா? இல்லை மக்களே, எனக்கு எதுவும் வேண்டாம். சரி பிள்ளைக்கு ஏதாவது திங்கிறதுக்கு கொடுங்க. நான் கடைக்கு போயிட்டு வரேன். சாயங்காலமாக இதை பற்றி பேசுவோம். கோவப்படாதியாக்கா. பிள்ளை பாவம் அழுத்துட்டே போயிருக்கு. ஏதாவது திங்கிறதுக்கு கொடுங்க. சரி மக்களே. சரி நான் வரேன்னக்கா. சரி மக்களே. பாவம் அவ ஏன் தான் இப்படி அவசரம் எடுக்காலோ தெரியல. வேலைக்கு போட்டு அனுப்பி வச்சதுக்கு இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு வந்து நிற்கா. இவளை என்ன செய்யனே தெரிய மாட்டேக்கே நான். இவளோட கரை ஏற்றுறதுக்குள்ளே நான் என்ன ஆக போகிறேனோ?